எடப்பாடி பழனிசாமி மற்றும் நைனா நாகேந்திரன் உடனான மோதல் காரணமா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தெரிவிச்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்குது. இது வந்து அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக அதிமுக மீண்டும் கூட்டணி அமைச்சிருக்காங்க. இந்த கூட்டணிக்கு வந்து முக்கிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட நீக்கம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதாவது 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வந்து அண்ணாமலை அதிமுக தலைவர்களை வந்து கடுமையா விமர்சனம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வச்சு என்ன பண்ணாருன்னா கூட்டணியில இருந்து விலகினாரு. அதன் பிறகு மீண்டும் வந்து அதிமுகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு வந்து பாஜக தொடர்ச்சியான முயற்சிகள் பண்ணாங்க. அதன் தொடர்ச்சியில பாத்தீங்கன்னா கடந்த மாதம் சென்னையில நடந்த ஒரு இதுல ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக வந்து மீண்டும் கூட்டணி அமைக்கிறதா வந்து அமித்ஷா அறிவிச்சாரு. இந்த இதுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான காரணம் என்னன்னா அண்ணாமலையோட நீக்கம். அதாவது அண்ணாமலையோட பதவிக்காலம் முடிந்தாலும் அவருக்கு மீண்டும் பாத்தீங்கன்னா வாய்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருந்துச்சு. ஏன்னா வந்து தமிழ்நாட்டுல பாஜக ஓரளவுக்கு வாக்கு வங்கியை அதிகரிக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்தவர் அண்ணாமலை தான். அதனால வந்து அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கி தமிழ்நாட்டுல பாஜகவை இன்னும் வளர்த்தெடுப்பதற்கான வேலையை வந்து தேசிய தலைமை செய்யும் அப்படின்னு அண்ணாமலை ஆதரவாளர்கள் பெரிய அளவுக்கு நம்பினாங்க. ஆனா அந்த எதிர்பார்ப்புல வந்து பாஜக தேசிய தலைமை மண்ணள்ளி போட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு இது கோரிக்கையை வச்சாரு. அதாவது அண்ணாமலையை மாற்றினால் மட்டும்தான் நாங்க வந்து இப்போ பாஜகவோட கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை வச்சதா. அதன் அடிப்படையில வந்து அண்ணாமலைக்கு வந்து மீண்டும் பதவி நிமித்தி வழங்காம அவரை மாத்திட்டு நயினா நாகேந்திரனுக்கு வந்து பதவி கொடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டது. இது ஒரு இது வந்து சரியா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அண்ணாமலை பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து பேசுறத அமைதியாயிட்டாரு. இது என்னன்னா நயினா நாகேந்திரன் ஆரம்பத்துல இருந்தே வந்து அண்ணாமலைக்கு பிடிக்கல அப்படிங்கிறது. ஏன்னா அண்ணாமலையும் பாத்தீங்கன்னா இடையில சில இப்ப வர்றவங்க போறவங்க எல்லாம் வந்து தலைவர்கள் ஆயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் சொன்னாரு. இது வந்து ஒரு தரப்பு வந்து விஜய் தான் வந்து அண்ணாமலை இப்படி சொன்னாரு, இல்ல இல்ல நயினா நாகேந்திரன் தான் அண்ணாமலை வந்து இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கருத்து மோதலுக்கு ஏற்பட்டுச்சு. ஆனா பாஜகவுல பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் நயினா நாகேந்திரன் இடையிலான ஆதரவாளர்களுக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான அந்த பனிப்போர் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அண்ணாமலை யாரெல்லாம் நீக்கினாரோ யாரெல்லாம் ஓரங்கட்டி வச்சாரோ அவருக்கெல்லாம் வந்து மீண்டும் நயினா நாகேந்திரன் பதவி வழங்கி வந்து ஒரு அழகு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் பாஜக தேசிய தலைமையோட அனுமதியோட இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய அப்செட்டை கொடுத்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இது தொடர்பான ஒரு வீடியோவை கூட நம்ம போட்டிருந்தோம். அதுல வந்து பல பேர் பாத்தீங்கன்னா வந்து கமெண்ட்ல வந்து ஃபேக் நியூஸை பரப்பாதீங்க, அது பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க அப்படின்னு. நீங்க நம்பலனாலும் அதுதான் நேசம். ஏன்னா இது உண்மையான தகவல் தான். இது வந்து 1க்கு 3 முறை வெவ்வேறு நபர்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணி, அதாவது பாஜக தரப்புலேயே இருக்கக்கூடிய வெவ்வேறு முக்கியமான நபர்கள்லாம் கிளாரிஃபை பண்ணி தான் இப்படி ஒரு தகவலை நான் கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்க வந்து இது ஃபேக் நியூஸ்ன்னு சொன்னாலும் சரி, இல்லை வேற ஏதாவது கமெண்ட் போட்டாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் சொல்லக்கூடிய தகவல் உண்மை அப்படிங்கிற அடிப்படையில மட்டும்தான் நான் பேசுறேன். இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த அந்த ஏற்கனவே வெளியிட்ட வீடியோ வந்து உண்மை அப்படிங்கிறத நேற்று வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நயினா நாகேந்திரன் வந்து அண்ணாமலை கிட்ட வந்து மீண்டும் எந்த தொகுதியில போட்டியிடுறதுக்கு நீங்க விருப்பம் தெரிவிக்கிறீங்க, அரவக்குறிச்சி தொகுதியா இல்ல கரூர் தொகுதியா அப்படிங்கிற மாதிரி, இல்ல கோவை தொகுதியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஆனா அண்ணாமலை இல்ல, பின்னாடி பாத்துக்கலாம், இப்ப எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. இது நயினா நாகேந்திரனுக்கு வந்து உள்ளூர ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் வெளிப்புறம் வந்து அவர் வந்து ஒரு அதிர்ச்சியை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா வந்து அண்ணாமலை வந்து நம்மளை ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஆதரவாளர்கள் இன்னும் கடுமையா வந்து சோசியல் மீடியாவில நம்மளுக்கு எதிரான கருத்துக்களை பரப்புவாங்க அப்படின்னு. ஆனா அண்ணாமலையோட கணக்கு வந்து 2 விதமா இருக்குது. ஏன்னா ஒண்ணு பாத்தீங்கன்னா பாஜக தேசிய தலைமை வந்து ஏற்கனவே மாநில தலைவர்களா இருந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எப்படி ஒரு உயரிய பதவியை கொடுத்து அழகு பார்த்தாங்க, அதே மாதிரி எல்முருகனுக்கு வந்து ஒரு உயரிய பதவியை கொடுத்து அழகு பார்த்தாங்க. அதே மாதிரி நம்மளுக்கும் ஒரு உயரிய பதவியை வந்து கொடுத்து அழகு பார்ப்பாங்க. ஆனா நமக்கான காலம் வந்து கொஞ்சம் கனிஞ்சு வரல, நம்ம அது வரைக்கும் பொறுமையா இருப்போம் அப்படின்னு அண்ணாமலை தரப்பு இருக்கிறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு அதாவது ஒன்றுபட்ட அதிமுகவை வந்து கட்டமைக்காம ஓபிஎஸ், டிடிவி தினகரன், பிரேமலதா இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளையும் கோட்டை வச்சுட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து இந்த முறை அதிமுக வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லை. பாஜகவோட
கூட்டணி வைத்தாலும் அதிமுக வெற்றி பெறவில்லை அப்படிங்கிற ஒரு நாள இதுல போயிட்டு நம்ம மீண்டும் தோல்வி அடைகிறதுக்கு நம்ம போட்டியிடாமலே இருக்கலாம், கட்சியை வலுப்படுத்துறேன், இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டியிடாமலே இருக்கலாம் அப்படிங்கிறதுதான் அண்ணாமலையோட இது. இப்போ போட்டியிடாம இருந்தோம்னா அதை கணக்கில் வைத்து தேசிய தலைமை வந்து தேசிய அளவில் ஏதாவது முக்கிய பதவிகள் கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் அண்ணாமலையோட எதிர்பார்ப்பா இருக்கிறனாலதான் இரண்டு விஷயங்களை வச்சுதான் அந்த அண்ணாமலை வந்து நயினார் நாகேந்திரன்ட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, நான் போட்டியிடல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா, அண்ணாமலைக்கு வந்து பர்சனலா எடப்பாடி பழனிசாமியோட இருக்கக்கூடிய மோதலை வந்து பாத்தீங்கன்னா தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா 2 பேரும் ஒரே கொங்கு மண்டலத்தை, அதாவது மேற்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள், 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள் அப்படி இருந்தாலும் 2 பேருக்கும் இடையில வந்து ஆரம்பத்துல இருந்தே ஒரு ஒத்துப்போகாத ஒரு சூழல் இருந்துகிட்டே இருக்குது. நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து 2 பேருக்கும் இடையில தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் வந்து ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே போனதுக்கு முக்கியமான காரணம். பாஜகவில் பாத்தீங்கன்னா அமித்ஷா, மோடி இவங்களோட எடப்பாடி பழனிசாமி நெருக்கம் இருந்தாலும் மாநில அளவுல அவர் வந்து அண்ணாமலையோட ஒத்து போகல. அண்ணாமலையும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் வந்து இந்த கூட்டணி உடைந்ததுக்கான முக்கிய காரணம். இப்ப வந்து தன்னை வந்து மாநில பதவியில இருந்து மாற்றுவதற்கு முக்கியமான காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறதால இவரை இந்த முறை வந்து மண்ணக்கவை வைக்கிறதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறதுல அண்ணாமலை ரொம்ப தெளிவா இருக்கிறதா சொல்லப்படுது. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா வந்து இந்த முறை வந்து நம்ம போட்டியிடக்கூடாது, இவங்களை எப்படியாவது வந்து பின்னால இருந்து மண்ணக்கவை வைக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் செய்யணும் அப்படிங்கிறத வந்து இருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து அண்ணாமலையோட பெரிய அளவுக்கு ஒட்டும் இல்லாம உறவும் இல்லாம இருந்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு யாரெல்லாம் எதிராக இருந்தாங்களோ அவங்களையெல்லாம் மறுபடியும் வந்து கட்சியில கொண்டு வந்து ஒரு உயர் இடத்துல உட்கார வைக்கிறாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா அண்ணாமலை யாரெல்லாம் ஒதுக்குனாரோ அவங்களெல்லாம் மறுபடியும் பதவி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை யாரெல்லாம் சேர்த்தாரோ அவங்களெல்லாம் கட்சியில இருந்து களை எடுக்கிறதுக்கான வேலையும் ஒரு மிகப்பெரிய பட்டியலை வந்து தயாரிச்சு அதுக்கான வேலைகளும் மும்முரம் காட்டி வருகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. அந்த தகவல் தொடர்பான இதையும் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வீடியோல சொல்லிட்டோம். இதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய மூட் அவுட்டை கொடுத்துருக்கு. அதனால இந்த முறை பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் 2 பேரையும் வந்து மண்ணக்கவை வைக்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை ஒரு முடிவு எடுத்திருக்கிற காரணமா தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றதா இருக்கு. இருந்தாலும் தேசிய தலைமை வந்து அண்ணாமலை கிட்ட தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கதா சொல்லப்படுது. நீங்க வந்து போட்டியிடுறதா இல்லையா ஏதாவது முடியுங்க, போட்டியிடலனாலும் பரவாயில்ல, இதா வந்து அதாவது அக்ரெசிவா வந்து பிரச்சாரத்தை செய்யறதுக்கான வியூங்களை வகுத்துக்கிறீங்க, நயினார் நாகேந்திரன் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தேசிய தலைமை பேசிருக்கதா சொல்லப்படுது. அதுவும் அண்ணாமலையும் வந்து இல்ல நான் வந்து அவர் கூட எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வந்து இதாக தான் போயிட்டு இருக்கேன், கொஞ்சம் வேறு சில பிரச்சனைகள்னால கொஞ்சம் நான் அமைதியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்லியிருக்காரு. ஆனா அண்ணாமலைக்கு அதை தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்லை. எடப்பாடி பழனிசாமியும் நயினார் நாகேந்திரன் இவங்க 2 பேரும் தான் பிரச்சனை அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவரை விட வந்து அவரை ஆதரிக்கக்கூடிய பலருக்கும் வந்து அந்த விஷயம் தெரியும். அப்படிங்கிறதுனால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலையும் சரி அண்ணாமலை ஆதரவாளர்களும் சரி அந்த அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்துவதற்கான வேலைகளை தொடங்கி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.